ஏன் வரும்போதே அலறிக்கிட்டு வரா? ஏன் மஞ்சு தானே வந்திருக்கா? என்ன உலகமே வந்த மாதிரி இப்படி நின்னுட்டு இருக்க? ஏம்பல பிறந்த நாளெல்லாம் முடிஞ்சாமா? கேக் எல்லாம் வெட்டி எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி? அப்படியாம்மா, சரி சரி. அப்படியா, சரி சரி. வா மஞ்சு, வா உட்காரு. அப்படியா, சரி சரி. உனக்கு பிடிச்ச ஏதாவது வாங்கிக்கணும் மஞ்சு. அதெல்லாம் சீக்ரெட். வாங்கிட்ட சொன்னா உடனே நீ வண்டி சரி பண்ணணும், அங்க வேணா இங்க வேணிட்டு வாங்கிட்டு போயிருவல. அத அம்மா என்கிட்ட வந்து விட்டாவ. சொந்த வீட்ல என்ன 5 ரூபாய்க்கு கூட யாரும் நம்ப மாட்டீங்க. எனக்கு எங்க அப்பா பிறந்த நாளைக்கு ஒரு கம்மல், தங்கத்துல கொலுசு, ஒரு செயின் எல்லாம் ஒரு அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே மஞ்சு, சரி சரி. எனக்கு மட்டும் கிடையாது, எங்க அம்மைக்கு ஒரு நெக்லஸ், பெரிய ஆரம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அத்தி. அதனாலதான் இந்த தடவை பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஓ அப்படியா, சரிம்மா, சரி சரி. நாங்கெல்லாம் போட்டோலாம் எடுத்து எங்க அப்பாக்கு அனுப்பி விட்டோம் தெரியுமா? எப்படி தெரியும்? நீ சொன்ன போல தானே மஞ்சு தெரியுது. என்ன செயின் எல்லாம் போட்டேன்னு சொன்னா ஒண்ணுமே போடாம வந்திருக்கா? எங்க அம்மா தான் வெளிய எங்கேயாவது போனா போட்டுட்டு போனா கலஞ்சிரும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கண்ணு பட்டுரும் அப்படின்னு திட்டுனாவ. அதனாலதான் போட்டுட்டு வரலத்தே. ஓ அப்படியாமா, சரி சரி. அப்புறம் இன்னைக்கு காலையில நானும் எங்க அம்மையும் பேங்குக்கு போயிட்டு நிறைய காசு எடுத்துட்டு வந்தோம். பிறந்த நாளைக்கு செலவு பண்ணது வேணும் பத்தியலாம், அதுக்கு. சரிம்மா, சரி சரி. மஞ்சு இங்கே இருக்கா? ஆமா கீதா, அந்த பிள்ளைல கூட இங்க வந்துட்டா பத்துக்க. நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் உங்க அத்தை வீட்டுல இருந்துட்டு வரேம்மா. பிறகு வந்திருக்கலாம் மக்களே. உன் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்காங்கல்ல, எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. நீ போமா. ஆமா மஞ்சு போ, அப்புறமா வானா. சரி. கையில காசு இல்லாத நேரம் இந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் வேற வந்துட்டு இருக்கா. ஒரே தொந்தரவு. ஒரு கேக்க வாங்கி விட்டு கேக்க வாங்கி விட்டு கேக்க வாங்கி விட்டனே. இவ தொல்லை தாங்க முடியாம 20,000 ரூபா வெளியே சொன்னா கேவலக்கா. 20,000 ரூபா கடன் வாங்கி நான் கொண்டாடியக்கா. அட்டி பாவி, என்ன புழு புழுவியா? ஓ சரி அப்படியாம்மா. அது மட்டும் இல்லக்கா, எல்லாருக்கும் பிரியாணி எல்லாம் வாங்கணும் பார்த்தீங்களா, அதனாலதான் கடன் வாங்கினேன். இல்லைன்னாலும் கடன் வாங்கிட மாட்டேன். 10 ரூபாய்க்கு ஒரு கேக்கை வாங்கி வெட்டி முடிச்சிருப்பேன். வீட்டுக்காரனும் வரலையாம்மா? என்னத்த சொல்லதுக்கா, அவியலே யாரையும் சொல்லி இல்லாம அங்க கிடைக்காவ. திரும்பி ஊருக்கே வந்துடலாங்கிற மூட்ல தான் இருக்காவ பார்த்துடுங்க. என்னத்த பண்ண? ஓ அப்படியா மஞ்சு, சரி சரி. சரிக்கா, நான் பிறகு என் கஷ்டங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்லி வீட்டில் சொந்தக்காரையெல்லாம் இருக்காவ பார்த்துடுங்க. அதனால போறேனாக்கா. போக்கிதான் நீ போ. பிரியாணி நல்லா இருந்தா ஜூபி? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இல்லாம எப்படி இருக்கா? ஒரு பிரியாணிக்கு ரேட்டே 300 ரூபாயாங்க. அதான் சும்மா சொல்லி வரேன்க்கா. என்னம்மா இப்படி சொல்லிட்டு போகுது பாத்தியா? பிரியாணிக்கு ரேட்டு 300 ரூபான்னு சொல்லிட்டு போறா. ஜோபி 500 ரூபாய் கொடுத்துட்டாலே மக்களே. கொடுத்துட்டேம்மா. முழு பூசணிக்காவ சுவாத்துல மறைப்பாங்கள ஒரு கதை சொல்லுவாங்கல்லையம்மா, அது இதுதானோ? அவன் முழு பூசணிக்காயே இல்ல, முழு உலகத்தையே சுவாத்துக்குள்ள மறைப்பா. எப்படி உருட்டிட்டு போறா பத்தியா? ஆமாம்மா. சரி போங்க, போய் வேலையில பாருங்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.